ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முன்னங்கையின் நீளம், உயரம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவன் உயரம் மற்றும் முன்னங்கையின் நீளங்களின் உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். இங்கே a, b ஆகியவை மாறிலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஸோ கொடுத்துருக்கிறது சார்பா இல்லைன்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு y = ax + bன்னு எழுதிக்கிறேன். இப்போது x y. ஸோ எக்ஸ் என்ன, அதாவது முன்னங்கையின் நீளம். ஒய் என்ன, உயரம். அதுதான் கொடுத்துருக்காங்களா. இப்போ அதில் கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். 35, 45, 50, 55 இதுதான் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே ஒயில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த உயரத்தில் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, 56, 65, 69.5, அதுக்கப்புறம் 74 இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீள்வட்டம் நம்ம போட்டுடலாம். ஸோ நீள்வட்டத்தை போட்டு இப்போ நம்ம வந்து ஆரோ மார்க் போட போகிறோம். அதாவது இமேஜ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ 35க்கு நேராக 56 இதுதானே கொடுத்துருக்காங்க. அந்தந்த நம்பருக்கு நேராக இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வருது, சார்பா சார்பு இல்லையா? கண்டிப்பாக சார்பாகும். ஏன்னா ரீசன் எழுதிடலாமா, எக்ஸில் எல்லா உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரு நிழலுரு உள்ளது. எனவே இது சார்பாகும் நம்ம எழுதிடலாம். ஏன் சார்பாகும்னு புரிஞ்சிச்சா, எக்ஸில் எல்லாத்துக்குமே ஒய்யில் ஒரு இமேஜ் இருக்குது, அதனால் இது சார்பாகும். ஸோ ஏதாச்சும் ஒன்றில் இல்லை அப்படின்னா அது சார்பாகாது. இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் போன சம்லலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து சார்பாகும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பிஐ காணுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே தான் y = ax + bன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஏபி கேட்குறாங்க. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், ஆனால் பட் சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்காங்கல்ல எக்ஸு ஒய்யை, அதில் 2 எக்ஸு 2 ஒய்யை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த y = ax + b இருக்குல்ல, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ x = 35, y = 56. அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 45, x = 45, y = 65. இப்போது அந்த y = ax + b அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன ஃபஸ்ட்டு ஒய் என்ன நமக்கு தெரியும், 56. ஸோ ஏ என்னது, அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் ஏ அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ தெரியும், அது 35. அப்போ 35a ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது, ஸோ அதில் ஒய்யோட வேல்யூ என்ன, 65 = 45a ப்ளஸ் பி. இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டையும் கூட்டி கழிக்க போகிறோம். ஸோ அதாவது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். 35a ப்ளஸ் பி = 56. இந்த ஈக்குவல்ட்டை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இங்கிட்டு 45a ப்ளஸ் பி = 65. இப்போ ஏபி இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து ஒன்றாச்சும் சேமாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம சேமாக வர மாதிரி கொண்டு வரணும். இப்போ நமக்கு சேமாக தான் இருக்குது, அதாவது பி இருக்குது. அது நம்ம சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம அடிக்கலாம். ஸோ அப்போ -b ப்ளஸ் பி வந்து கேன்சல் ஆகிடுமா. அப்போது 45aல 35a போணுச்சு அப்படின்னா 10a, பெரிய நம்பர் மைனஸ் இருக்கனால -10a = 65ல் 56 போணுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, ஸோ 15ல் 6 போச்சு அப்படின்னா 9. ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 9. இப்போது பெரிய நம்பர் மைனஸ் இருக்கனால மைனஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ -9. இப்போ நம்ம ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. -10a = -9. இப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இந்த இதில் 10 வந்து டிவைடில் கொண்டு போயிடலாம். அப்போ -9/-10ன்னு வருமா. இப்போ மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ அடித்தோம் அப்படின்னா ஏ = 0.9ன்னு வரும், 0.9 கிடைக்கும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன, 0.9. இது வந்து ஏ. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 1 இல்லை 2 இதில் எது வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி இதெல்லாம் ஈக்குவேஷன் 1 இதுதான். ஸோ ஈக்குவேஷன் 2 கீழே ரெண்டாவது உள்ளது. ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்ம 1லே போட்டுடலாம். ஸோ 35a. ஸோ 35 ஏ நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ ஏயோட வேல்யூ என்ன, 0.9. அப்போ 35 × 0.9 ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் என்ன = 56. இதுக்கப்புறம் 35 இந்த 0.9 ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளோ வரும். ஸோ பெருக்கணும் அப்படின்னா ஒரு 31.5ன்னு வரும், ப்ளஸ் பி. அதுக்கப்புறம் இங்கே = 56, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பியை மட்டும் வச்சுட்டு இந்த 31.5 இருக்குல்ல, அதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸில் வரும். அப்போ 56 - 31.5. இதை நம்ம பியை வந்து ஸோ 56ல் 31.5 போணுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்,
ஒரு 24.5 வரும். ஸோ கரெக்ட்டா ஆன்ஸர் நீங்க செக் பண்ணிக்கங்க. 24.5ன்னு வருமா? இப்போ பியோட வேல்யூ என்ன? 24.5. ஏயோட வேல்யூ 0.9. இப்போ நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ 2வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 3 கொஸ்டின் போலாமா? 3 கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்புட்ன்னா, எக்ஸோட வேல்யூ குடுத்துருக்காங்க. அதாவது முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில், அந்த உயரம் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 40 சென்டிமீட்டர். ஒய்யோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதான் ஃபார்முலா. ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் ஒய் அப்படியே போட்டுக்கோங்க. ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதான் 0.9. ஸோ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 40 இன்ட்டு 40 ப்ளஸ் பியோட வேல்யூ 24.5. ஓகே. இப்போ நம்ம இதை பெருக்கி கூட்டினோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது 0.9 இன்ட்டு 40 9 36. ஸோ 360 வருமா? ஸோ அது பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 36ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 24.5ன்னு வருமா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 60.5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 60.5. இது இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இன்ச்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். 3 கொஸ்டின் அவ்வளோதான். இப்போ 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயரம் கொடுத்துருக்காங்க. 53.3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ அதாவது முன்னங்கையின் நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 53.3. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அதே ஃபார்முலா தான். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும். 53.3 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன? 0.9. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 24.5 வந்துச்சா? ஸோ ஆமாம், கரெக்டாக 24.5. ஸோ பியோட வேல்யூ 24.5. இப்போது 0.9 எக்ஸ் இதை மட்டும் வச்சுட்டு இந்த 24 எக்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸில் வரும். அப்போது 0.9 எக்ஸ் ஈக்குவல் டு 53.3 மைனஸ் 24.5. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 0.9 எக்ஸ் ஈக்குவல் டு 53.3ல் 24.5 போணுச்சு அப்படின்னா ஒரு 53.3 இதில் 24.5 போணுச்சு அப்படின்னா இது 13, இது 2 மாறும், இங்கிட்டு 4, இது 12 மாறும். 13ல் 5 போச்சுன்னா 8. ஸோ 12ல் 4 போச்சுனாலும் 8. ஸோ 4ல் 2 போச்சு அப்படின்னா 2. ஸோ அப்போ 28.8 நம்ம கிடைக்கும். ஓகே. இப்போது எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 0.9 டிவைடில் கொண்டு வாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைட் பை 0.9 வரும். ஸோ மேலேயும் கீழே நம்ம 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா முழு நம்பராக கிடைக்குமா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 288 டிவைட் பை 9 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது 9 27, மீதி 1 இருக்கும். ஸோ 9 18, அப்போ 32. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32 நமக்கு கிடைக்கும். ஓகே. இதான் நீங்கள் அட்டவணையில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த நம்பருக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ வெளியே எங்கேயும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க.